ஓகே. அடுத்த நியூஸ் எது முடிக்கு அடிச்சு ஆக்சுவலா வந்து கேட்டுருச்சா அந்த 7வது நியூஸ்? ஒண்ணும் இல்ல. ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. சரியா? அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜிக்காக இது வரைக்கும் இந்தியால வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து யாருமே வந்து கொண்டு வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து கொண்டு வராங்க. யாரு கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா கர்நாடகா தான் வந்து கொண்டு வராங்க. எங்க வச்சு கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர்ல வச்சு வந்து கொண்டு வராங்க. சரியா? இல்ல வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா இனோவேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவனும் சாட்காம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தவங்களும் உங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வந்து போதும். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே. அடுத்த விஷயம் வந்து மிஷின் திருஷ்டி. சரியா? இதை பத்தி வந்து நம்ம வந்து அக்டோபர் மாசமே வந்து படிச்சிருப்போம். என்ன மாதிரி படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெங்களூர் சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, கேலக்ஸி ஐ அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு சேட்டலைட் மாதிரி வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. எப்போ பண்ணிருப்பாங்க பார்த்துக்கோங்க, அக்டோபர் மாசமே வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த மிஷினோட பேர் தான் வந்து மிஷின் திருஷ்டி அப்படின்ற ஒரு மிஷின். இப்போ வந்து அதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது. லான்ச் பண்ணி இப்போ வந்து அதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? அக்டோபர்ல என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கேலக்ஸி மிஷின் திருஷ்டி அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றது படிச்சிருப்போம். அதை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். எங்க வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க, அதுக்காக லான்ச் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா அதாவது ஒரு சேட்டலைட் இருந்துச்சுன்னா அதை லான்ச் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ராக்கெட் வந்து தேவைப்படும். பாத்தீங்களா? எந்த ராக்கெட் யூஸ் பண்ணி வந்து லான்ச் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா ஃபால்கன் 9 அப்படின்ற ஒரு ராக்கெட் யூஸ் பண்ணி வந்து லான்ச் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அன்னைக்கு படிச்ச மாதிரி, அதாவது அக்டோபர் மாசம் வந்து படிச்ச மாதிரி இது வந்து ஒரு எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ற ஒரு சேட்டலைட். அதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த கேலக்சியை தயாரிச்ச இந்த மிஷின் திருஷ்டி அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து எர்த்தை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சேட்டலைட் தான் வந்து இந்த சேட்டலைட் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிசில். சரியா? அந்த மிசிலோட பேர் பார்த்துக்கோங்க, லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிஷின் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின். சரியா? இந்த மிசிலையும் நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிசில், அதோட மிசிலோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணிருக்காங்க நவம்பர் மாசம் நினைக்கிறேன். சரியா? அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருப்போம். சரியா? நவம்பர் மாசம் வந்து இதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த மிசிலோட செகண்ட் டெஸ்ட் வந்து இப்போ வந்து பண்றாங்க. திருப்பி சொல்றேன், அந்த மிசிலோட பேர் வந்து முக்கியம், எத்தனாவது டெஸ்ட்ன்றது முக்கியம். சரியா? இந்த மிசிலை பத்தி ஆல்ரெடி என்ன படிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஆர்டிஓ இருப்பாங்க பாத்தீங்களா? டிஆர்டிஓட ஹைதராபாத்ல வந்து ஒரு லேப் வந்து இருக்கும். சரியா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மிசில் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு லேப் இருக்கும். அந்த லேப் தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த மிசிலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து இதை ஏவிட்டாங்கன்னா 1500 நல்லா வச்சுக்கோங்க, 1500 கிலோமீட்டர் தாண்டி வந்து இது வந்து தாக்கக்கூடும். அந்த மாதிரி இருக்க ஒரு மிசைல் தான். சரியா? அதே மாதிரி வந்து இதோட ஸ்பீட் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சவுண்டோட ஸ்பீடு இருக்கும் பாத்தீங்களா, அதை விட 10 மடங்கு அதிகம் வந்து இதோட ஸ்பீடு வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? இந்த மிசிலோட செகண்ட் டெஸ்ட் வந்து இப்போ வந்து பண்றாங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஒடிசா கோஸ்ட்ல வச்சுதான் பண்றாங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னு பாத்துக்கணும். அதே மாதிரி வந்து இதோட ஸ்பீடு எவ்வளவுன்னு பாத்துக்கணும், இதோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு வந்து பாத்துக்கணும். அவ்வளவுதான் வந்து இதுல இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா நம்ம வந்து படிச்சிருப்போம் பாத்தீங்களா, நித்யா கூட வைஸ் சேர்பர்சன் வந்து மாத்திருப்பாங்க. அடிஷனலா வந்து ஒரு மெம்பரை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துருப்போம் பாத்தீங்களா? அந்த லிஸ்ட்ல வந்து இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அடிஷனலா வந்து 2 ஃபுல் மெம்பர்ஸ் வந்து போடுறாங்க. யார் போடுறான்னு பாத்துக்கோங்க, நித்யாவுக்கு தான் வந்து போடுறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து ஜோரம் அனியா அப்படின்னு ஒருத்தவங்களையும். புரிஞ்சுச்சா? 2 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து நித்யாவுக்கு வந்து இப்ப வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. இந்த விஷயத்த வந்து யார் வந்து பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நித்யாவோட சேர்பர்சன் இருப்பாங்க பாத்தீங்களா நம்ம மோடிஜி, அவங்க தான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஒருத்தவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலசுப்ரமணியன் அப்படின்றதும், இன்னொருத்தவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோரம் அனியா அப்படின்றதும் இன்னொருத்தவங்களோட பேர். திருப்பி சொல்றேன், இந்த பாலசுப்ரமணியன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாலசுப்ரமணியன் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மிஷன் கர்மயோகி அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷன் கர்மயோகி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த சிவில் சர்வன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மிஷன் கர்மயோகி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மிஷன் கர்மயோகிய டெவலப் பண்ணதுல சிபிசி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த மிஷின் கர்மயோகி வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் வந்து இந்த பாலசுப்ரமணியன். சரியா? அவரை தான் வந்து இந்த வந்து ஃபுல் டைம் மெம்பரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. சரியா? அதாவது பவர் வித்தின் அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதியிருப்பாங்க. பவர் வித்தின் த லீடர்ஷிப் லெகசி ஆஃப் நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு புக்கையும் வந்து எழுதியிருப்பாங்க. சரியா? இது ஒரு ஆளா. 2வது பேர் என்ன சொன்னேன், ஜோரம் அனியான்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. இந்த ஜோரம் அனியா அப்படின்றது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து அருணாச்சல பிரதேச சேர்ந்தவங்க. இவங்க வந்து 2 முக்கியமான சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்ல ஹிந்தியில வந்து பிஹெச்டி பண்ண ஃபர்ஸ்ட் உமன் வந்து இவங்க தான். நல்லா வச்சுக்கோங்க,
ஹிந்தியில பிஹெச்டி பண்ண ஃபர்ஸ்ட் ஆள் வந்து இவங்க தான். அதே மாதிரி வந்து இவங்க வந்து எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கன்னா நீஷி நீஷி கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அந்த கம்யூனிட்டியில சேர்ந்த ஒரு உமன்ஸ் வந்து இது வரைக்கும் பிஹெச்டியே வந்து பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் உமன் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வழங்குச்சு தானே. அதே மாதிரி வந்து இந்த நித்தி ஆயோக்ல ஃபுல் டைம் மெம்பர் ஆகுற இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருந்து இது வரைக்கும் எந்த உமனும் வந்து ஆனதே இல்லை. இவங்க வந்து ஆகுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? நான் வாட்டு வேகமா சொல்லிட்டு போறேன். புரியுதா புரியல கேட்கல. எல்லாத்துக்கும் ஓகே தான் நான் சொன்ன விஷயங்களா? 3 நியூஸ் வந்து சொன்னேன். அடுத்த நியூஸ் வந்து முக்கியமான விஷயம். சரியா? அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். சரியா? அதாவது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சுச்சுவேஷன்ல இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும். சரியா? அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணணும், அதாவது லோன் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். சரியா? இதோட 5th எடிஷன் வந்து இப்போ வந்து லான்ச் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். இல்ல என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி லோன் வந்து தராங்க பாத்தீங்களா, அந்த லோனை வந்து இப்போ வந்து நானே ஒரு பிசினஸ் வந்து பண்றேன்னா எனக்கு வந்து லோன் தராங்கன்னா வந்து பேங்க்ட சொல்லிடுவாங்க, ஏன்பா அவனுக்கு வந்து லோன் கொடு, அவன் ஒருவேளை கொடுக்க முடியாட்டி நான் வந்து அவனுக்கு வந்து கேரண்டி, அதாவது அவன் கொடுக்க முடியாட்டி அந்த காசை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு லோன் தான் வந்து எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த கேரண்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, யார் வந்து இந்த கேரண்டி வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த கேரண்டி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகேடா, கேரண்டி எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யார் யாருக்கா இந்த லோன் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டாரு, நான் எம்எஸ்எம்இ செக்டாரு, இந்த ஏர்லைன் செக்டாரு, இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த லோன் வந்து தருவாங்க. சரியா? ஓகே, லோன் தருவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு லோன் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் என்ன சொன்னேன், இந்த எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இ ஏர்லைன் இவங்களுக்கு தான் வந்து லோன் வந்து தருவாங்க சொன்னேன்னா, இவங்களுக்கு வந்து கேரண்டி வந்து யார் தருவாங்க? நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி தான் வந்து கேரண்டி வந்து தருவாங்கன்னு சொன்னா, எவ்வளவு கேரண்டி வந்து தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் 2ஆ பிரிக்கிறாங்க. நீ வந்து எம்எஸ்எம்இயா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நான் வச்சுக்கோங்க, நீ எம்எஸ்எம்இயா இருந்தேன்னா வந்து அவனுக்கு வந்து நான் வந்து 100% கேரண்டி வந்து தரேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதே இது நான் எம்எஸ்எம்இ இந்த ஏர்லைன் செக்டர்லாம் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு கேரண்டி வந்து தராங்க கேட்டீங்கன்னா 90% கேரண்டி வந்து தராங்க. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே, நீ எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கணும், இல்ல நான் எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கணும், இல்ல ஏர்லைன் செக்டர்ல இருக்கணும், இதுல இருக்க எல்லாத்துக்குமே லோன் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி லோனை வாங்கிட்டு ப்ராப்பரா ரீபே வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. நான் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட்னா சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி லோனை வந்து வாங்கிட்டு ப்ராப்பரா வந்து ரீபே வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு ரெகனைசேஷன் வந்து கொடுப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து மார்ச் 31, 2026 முடியும் அந்த கணக்குப்படி இது வரைக்கும் லோனை வந்து வாங்கிட்டு ப்ராப்பரா வந்து ரீபே வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த லோன் வந்து நாங்க வந்து தருவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? லோன் தரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு லோன் தான் கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதையும் ஒரு டேர்ம் வந்து சொல்லியிருப்பான், ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஒர்க்கிங் கேபிட்டல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட அன்றாட தேவை லைக் வந்து அவன் அவன் கம்பெனில வேலை பார்க்குற ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறது, ரா மெட்டீரியல் வந்து வாங்குறது, எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பே பண்றது, இந்த அன்றாட தேவைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு 50 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரெடிட் கேரண்டி வழியா வந்து எவ்வளவு லோன் தருவான்னு கேட்டீங்கன்னா வந்து 20%. நல்லா வச்சுக்கோங்க, நீ வந்து எம்எஸ்எம்இ செக்டரா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எம்எஸ்எம்இயோ இல்ல நான் எம்எஸ்எம்இ செக்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு லோன் வந்து தருவானா வந்து உன்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 20%. என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு சொன்னேன்? 50 கோடின்னு சொன்னேன்னா அதுல 20% எவ்வளோ? 10 கோடி வருமா? சரியா? 10 கோடி முடிவு வந்து உனக்கு வந்து அடிஷனலா வந்து லோன் வந்து தருவாங்க. இது வந்து எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இ. அதே இது இன்னொரு செக்டர் என்ன சொன்னேன், ஏர்லைன் செக்டரா, இந்த ஏர்லைன் செக்டருக்கு வந்து எவ்வளவு வந்து லோன் வந்து தருவானா, ஆல்ரெடி லோன் வந்து வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, ஆல்ரெடி வந்து ஒரு 500 கோடி வந்து லோன் வந்து வாங்கியிருக்கானா, அதே 500 கோடி வந்து இப்ப வந்து லோன் வந்து தருவாங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி வாங்கின அவுட்ஸ்டாண்டிங் லோன் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கானோ, அதாவது எவ்வளவு வந்து வாங்கியிருக்கானோ அதுல 100% வந்து இந்த கிரெடிட் கேரண்டி வழியா வந்து நாங்க வந்து அகைன் வந்து லோன் வந்து தருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? கண்ணை கட்டின மாதிரி இருந்துச்சா? படிக்க வேண்டியதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த ஸ்கீம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கேரண்டி வந்து தருவாங்க. யார் கேரண்டி தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த செக்டர்னு பாத்துக்கோங்க, எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இ ஏர்லைன் இவங்க எல்லாத்துக்குமே எந்தெந்த லோன் வந்து கொடுப்பாங்க. சரியா?
கேரண்டி தருவாங்கன்னு சொன்னேன். எவ்வளவு கேரண்டி வந்து தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு வந்து 100%, அதே மாதிரி வந்து நான் எம்எஸ்எம்இ இந்த ஏர்லைன்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 90% வந்து கேரண்டி வந்து தருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து யாருக்கு இந்த லோன், சரியா, இந்த எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இ இதுல வந்து ப்ராப்பரா வந்து லோனை வந்து ரீபே வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த லோன் வந்து தருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு லோன் வந்து கொடுக்குவாங்க, இந்த எம்எஸ்எம்இ செக்டாரு நான் எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து எவ்வளவு லோன் தரான்னு கேட்டீங்கன்னா அவனோட ஒர்க்கிங் கேபிட்டல்ல 20% அப் டு 20% மட்டும் தருவாங்க. அதே இது ஏர்லைன் செக்டார்னு கேட்டீங்கன்னா அவன் ஆல்ரெடி வாங்கின அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல வந்து 100% வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? லோன் வந்து வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரியா? இதை வந்து நீ வந்து ரீபே பண்ணணுமா, அந்த ரீபே பண்ற டென்யூர் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீ எம்எஸ்எம்இயோ இல்ல நான் எம்எஸ்எம்இயோ அந்த செக்டார்ல இருந்தேன்னா வந்து நீ 5 வருஷத்துக்குள்ள வந்து ரீபே வந்து பண்ணணும். சரியா? இல்லைன்னா வந்து 5 வருஷத்துக்குள்ள வந்து பண்ணணும். அதுல வந்து 1 வருஷம் வந்து மொரட்டோரியம் பீரியட். சரியா? எந்த வித இஎம்ஐ வந்து நீ வந்து பே பண்ண தேவையில்ல. அந்த பீரியட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 இயர். சரியா? அதே இந்த ஏர்லைன் செக்டர் வந்து எப்பக்குள்ள வந்து ரீபே வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 7 வருஷம் முடிய ரீபே வந்து பண்ணணும். இவனுக்கு வந்து இந்த மொரட்டோரியம் பீரியட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 2 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்ப முடியும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2027 முடி வந்து இருக்கு. சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 5வது எடிஷன். இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த COVID-19 வந்து வந்திருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக 2020 வந்து இந்த இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா நான் சொன்னதுலாம்? மொரட்டோரியம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கிட்டேன்னா மாசம் மாசம் வந்து இஎம்ஐ ஆச்சும் வந்து பே பண்ணணும், இல்லைன்னா வந்து அதோட பிரின்சிபல் ஆச்சும் வந்து கொடுக்கணும். சரியா? ஆனா வந்து எந்தவித லைக் வந்து நீ வந்து மாசம் 1 வருஷத்துக்கு வந்து எந்தவித காசையும் வந்து திருப்பி கொடுக்க தேவையில்ல. அந்த பீரியட் தான் வந்து மொரட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா அந்த இந்த ஸ்கீம்? இது வந்து முக்கியமான விஷயம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு இண்டெக்ஸ். சரியா? அதாவது பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸோட 2.0 வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தான் வந்து இந்த விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னதான் பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சாயத்துல வந்து லைக் எப்படி சொல்றது, அந்த பஞ்சாயத்து எவ்வளவு வந்து ப்ராக்ரஸ் வந்து ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அது வந்து முன்னேறி இருக்கா பின்னேறி இருக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து விடுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பஞ்சாயத்து வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. ஒரு 100 ஸ்கோருக்கு வந்து போடுவாங்க. சரியா? அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. அந்த ஸ்கோர் வந்து மொத்தம் வந்து 100க்கு வந்து போடுவாங்க. சரியா? அதுல வந்து உன்னோட ஸ்கோர் வந்து 90க்கு மேல இருந்துச்சுன்னா வந்து உன்னோட பஞ்சாயத்து வந்து அச்சீவர் கேட்டகரியில வந்து வரும். அதே இது 75ல இருந்து 89 முடி இருந்துச்சுன்னா வந்து ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வந்துடும். 60ல இருந்து 74 முடி இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வரும். அதே இது 40ல இருந்து 59 முடி இருந்துச்சுன்னா ஆஸ்பிரண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து வரும். அதே இது 40 கீழே இருந்துச்சுன்னா, நல்லா வச்சுக்கோங்க, 40 கீழே இருந்துச்சுன்னா வந்து பிகினர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே வந்து வந்துடும். இந்த மாதிரி இந்த இண்டெக்ஸ் வந்து விட்டுருக்காங்கன்னா இந்த இண்டெக்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 3635 கிராம பஞ்சாயத்து வந்து ஃப்ரண்ட் ரன்னரோட கிரேட் ஏ கேட்டகரி கீழே வந்து வந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, யாருமே வந்து இந்த அச்சீவர் கேட்டகரி கீழே வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து எந்த கிராம பஞ்சாயத்து வந்து அதிக ஸ்கோர் வந்து எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா திரிபுரா வந்து திரிபுரால இருக்க 80% ஆஃப் த கிராம பஞ்சாயத்து வந்து இந்த ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி கீழே வந்து வந்திருக்கும். சரியா? அதுக்கடுத்து வந்து கேரளா, ஒடிசா இவங்க எல்லாம் வந்து நல்லா வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாப் ரேங்க் வந்து எந்த இது வந்து எடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து திரிபுரால ஜுகல் கிஷோர் நாகர் வில்லேஜ் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து இருக்கும். அவன் வந்து 88.44% அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்து எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து இந்த ரேங்கிங்ல வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து கலந்துக்கிற மாட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வழங்குச்சு தானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு பில். சரியா? ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்ல இது வரைக்கும் எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, இது வரைக்கும் 33 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள சேர்க்காம 33 பேர் இருப்பாங்க. சேர்த்து வந்து 34 பேர் இருக்காங்க. சரியா? சேர்க்காம 33 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்னா இந்த 33 பேரை 37 பேரா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில்லோட பேர் பார்த்துக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்ற ஒரு பில். சரியா? புரிஞ்சுச்சா? இந்த சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து 33 பேர் ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. அதை வந்து 37 ஜட்ஜஸா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒரு பில். அந்த பில்லுக்கு வந்து இப்ப வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. யாரு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா நம்ம கேபினெட் தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? மிச்சம் எல்லா கதையும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். இந்த சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா
நம்ம சூரியகாந்த் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து 53 சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உங்களோட ரிட்டையர் ஆகுற வயசு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல நீ வந்து ஜட்ஜஸாவோ சீஃப் ஜஸ்டிஸாவோ இருந்தீங்கன்னா வந்து உன்னோட ரிட்டையர்மெண்ட் வயசு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 65 வயசு அப்படின்றது சொல்ல தெரியணும். அதே இது ஹைகோர்ட்ல இருந்தீங்கன்னா வந்து உன்னோட ரிட்டையர்மெண்ட் வயசு வந்து 62 வயசு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 124 வந்து என்ன சொல்லுதுன்னா, நல்லா வச்சுக்கோங்க, இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 124 வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்மளோட பார்லிமெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ இதோட ஜட்ஜஸோட எண்ணிக்கையை வந்து கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ அவனுக்கு வந்து லைக் வந்து பார்லிமெண்ட் வந்து பில் பாஸ் பண்ணி அதோட ஜட்ஜஸோட எண்ணிக்கை வந்து கூட்டிக்கலாம் அல்ல குறைச்சிக்கலாம். இதை வந்து யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 124 வந்து 124 சப்செக்ஷன் 1 இருக்கும் சரியா, அந்த செக்ஷன் தான் வந்து இதை வந்து சொல்லுது அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா நான் சொன்னதுலாம்? ஓகே. கடைசியா வந்து இந்த ஜல்ஜீவன் மிஷின் சரியா, இந்த ஜல்ஜீவன் மிஷின் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்த்திருப்போம். இந்த மிஷின் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் இந்த கிராமத்துல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வந்து இந்த வாட்டர் சப்ளை, அதாவது இந்த டாப் வாட்டர் சப்ளை வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வந்து 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா. ஆக்சுவலா வந்து இந்த மிஷின் வந்து 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2024 முடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா வந்து இவன் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அந்த டார்கெட் வந்து அவங்களால வந்து அடைஞ்சிருக்க முடியாது. 100% சொல்லியிருப்பானா, அதுல 83% நம்ம தான் வந்து அடைஞ்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பானா, ரீசெண்டா வந்து ஜல்ஜீவன் மிஷினோட 2.0 வருஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து எத்தனை வருஷம் முடியும் வந்து கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த மிஷின் வந்து 2028 முடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பான் ரீசெண்டா சரியா. இதே நம்ம வந்து படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட வந்து 8.69 லட்சம் கோடி 69 லட்சம் கோடிக்கு வந்து இந்த மிஷினை வந்து 2028 முடியும் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜல்ஜீவன் மிஷினோட 2.0 வந்து லான்ச் பண்ணிருக்காங்களா, அந்த இதுல வந்து இப்ப வந்து ஒரு மூணு ஸ்டேட் வந்து சேர்றாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, உத்தரகாண்ட், கர்நாடகா, திரிபுராவை வந்து இப்ப வந்து ஜல்ஜீவன் மிஷினோட 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஹலோ இருக்கீங்களா? புரிஞ்சுச்சானே? ஜல்ஜீவன் மிஷன் பத்தி படிச்சிருப்போம். இப்போ வந்து அதை வந்து 2.0 வந்து ஒரு 3 ஸ்டேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மே 3 வந்து வேர்ல்டு லாஃபர் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து எப்பவுமே மே 3 தான் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேல வந்து ஃபர்ஸ்ட் சண்டே வந்து வரும் பாத்தீங்களா, அதான் வந்து வேர்ல்டு லாஃபர் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து எந்த தீம்களை வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு பீஸ் த்ரூ லாஃபர் அப்படின்ற ஒரு தீம்களை வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டு மே 4 வந்து இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 1999 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து மே 5 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் த மிட் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. 1 மில்லியன் மோர் மிட் ஒய்ஃப்ஸ் அப்படின்றது அதோட தீம். அதுக்கப்புறம் வந்து மே 5 வந்து 18வது வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. ஆக்ஷன் சேவ் லீவ்ஸ் அப்படின்றது அதோட தீம் சரியா. அதுக்கப்புறம் வந்து கார்ட்டூனிஸ்ட் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மே 5 தான். இதையும் 1999 அப்சர்வ் பண்றாங்க. கடைசியா வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. இவங்க வந்து F1 ரேசர் சரியா. இவங்க வந்து இத்தாலியை சேர்ந்த ஒரு F1 ரேசர். இது வரைக்கும் 4 டைம் இந்த பாரா ஒலிம்பிக்ல வந்து சாம்பியனா வந்து ஆயிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, அலெக்ஸ் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து இப்ப வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சிச்சா?